இன்றைக்கி சூப்பரான ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ஆமாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க. நாங்கள் என்னெல்லாம் செய்தோங்கிறத உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அதாவது இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு, மாப்பிள்ளை பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து முதல்ல பாலை காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பாலை காய்ச்சி டீயும் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ பால் பாத்திரத்தில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றி தண்ணீர் சேர்த்து இப்போ நம்ம டீ போட்டு அதை ரெடி பண்ணி வச்சிடலாங்க. டீ இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனாக நடக்கவே நடக்காது. டீயை பாருங்கள், சூப்பராக நம்ம ரெடி பண்ணி அதை அப்படியே வச்சாச்சுங்க. அடுத்தது மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னாக்கா நெய் சாதம் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். சூப்பரான நல்லா நெய் சாதம் உதிரியாக செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வாசனையாக செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அது கூடவே மட்டன் கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ அதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம இனிப்பு பச்சடி, மாங்காய் பச்சடி அதுவும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அடுத்ததாக தால்ச்சாங்க, மட்டன் தால்ச்சா தான் ரெடி பண்ணியாச்சுங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம மதியானம் லஞ்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சுங்க. இப்போ நைட்டு டின்னருக்கு நம்ம வரவங்களுக்காக ரெடி பண்ணதுங்க. இப்போ பாருங்கள், பரோட்டாங்க. இது கடையில் ஒரு 50 பரோட்டா மாதிரி நைட்டு டின்னருக்கு தான் சாப்பிட வராங்க. அவங்களுக்காக 50 பரோட்டா நம்ம ஹோட்டலில் சொல்லியாச்சுங்க. அடுத்தபடியாக இடியப்பமும் அதே மாதிரி ஹோட்டல்லே சொல்லியாச்சுங்க. அதுவும் சூப்பராக நமக்கு உதிராமல் அழகாக ரெடியாகி வந்திருக்குங்க. இப்போ வந்து அதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கனாக்கா சிக்கன் சால்னா தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சுங்க. ஏண்டா ஹோட்டல்லலாம் நமக்கு தகுந்தா போல் கிடைக்காதுங்கிறதுனால நம்ம வீட்டிலே சூப்பராக இந்த சால்னா ரெடி பண்ணியாயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் மிதக்க சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நம்ம வடையும் அதே மாதிரி ஹோட்டல்லே சொல்லியாச்சுங்க. நல்லா மொறுன்னு சூப்பரான வடையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. வடையும் இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. ஸ்வீட் இல்லாமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோமா? ஆமாங்க, ரவா கேசரி தாங்க. இது நம்ம வீட்டிலே செஞ்சதுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக வந்திருக்குண்டு. இனிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செய்வோமா, அதுக்காக தாங்க இந்த இனிப்போடு சேர்த்து சூப்பரான ரவா கேசரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. வரவங்களுக்கெல்லாம் அதை அப்படியே நம்ம தட்டில் வச்சு சாப்பாடு வச்சிடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தட்டில் ரெடி பண்ணி வந்தவங்க எல்லாரையும் நல்ல விதமாக கவனித்து அனுப்பியாச்சுங்க. நம்ம ஃபுல் கட்டும் கட்டியாச்சுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. ஓகேங்க, இந்த மினி விலாக் பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.